இன்றைய நிகழ்ச்சி முக்கிய விருந்தினராக வருகை தந்திருப்பவர் மத்திய சுற்றாடல் துறையின் சுற்றாடல் கல்வி விழிப்புணர்வு பிரிவின் உதவி பணிப்பாளராக இருப்பவர் திரு நாவனா லோகச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா. நீண்ட நாட்களின் பின்பு மீண்டும் ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்மை காலங்களில் நேயர்களோ மக்களோ அறிந்த விடயம்தான் அதிகமாக இலங்கை மாத்திரமேல உலகமெங்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக இருப்பது இந்த சுற்றுச்சூழல் மாசடைதல். அதே நேரத்தில் உலகமெங்கும் ஐக்கிய நாடுகள் சபை உட்பட அனைவரும் பேசிக்கொள்கின்ற விடயம் புவி வெப்பமயமாதல். அதே சமயத்தில் காடுகள் அழிக்கப்படுகின்றது, கடல்கள் அசுத்தப்படுத்தப்படுகின்றது, உலகமெங்கும் யுத்தம் அது ஒரு புதிய இன்னொரு பாதையில் உலகை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தலைப்பு உங்களை சார்ந்து உங்கள் துறை சார்ந்துதான் நாங்கள் பேசப் போகின்றோம். அந்த வகையில் இலங்கையில் அதிகமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அந்த தன்மை, அந்த கல்வி, அந்த நோக்கம் மிக குறைவாக இருக்கின்றது. அதன் காரணம் ஏது? உண்மையில் மத்திய சுற்று அதிகார சபை தேசிய சுற்றாடல் சட்டம், அதாவது 1980ஆம் ஆண்டின் தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழ் 1981ஆம் ஆண்டு மத்திய சுற்று அதிகார சபை ஸ்தாபிக்கப்பட்டது. தற்போது சுற்றாடல் அமைச்சு கீழே இதன் செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதற்காக வேண்டி சுற்றாடல் அமைச்சு கீழே இயங்கி வரும் பல நிறுவனங்கள் இருந்தாலும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை, அதாவது தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழ் இலங்கையின் சுற்றாடலை பாதுகாப்பதில் முகாமை செய்வதில் முக்கிய பங்காற்றி வருகின்றது. உதாரணமாக நீங்கள் கேட்டது போல் சுற்றாடல் கல்வி, அதாவது சுற்றாடல் கல்வி என்பது ஒரு சிறந்த ஒரு பொருள். அதாவது இதை அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். என்ன சுற்றாடல் கல்வி என்று சில நாடுகளில் இது ஒரு பாடமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கையில் குறைவாக இருந்தாலும் அதாவது மத்திய சுற்று அதிகார சபை சுற்றாடல் கல்வியை இலங்கை நாங்கள் முதன்மையாக கொண்டது பாடசாலை சிறுவர்களை, அதாவது முன்பள்ளி ஆரம்ப பிரிவு மாணவர்கள், 2ஆம் பிரிவு மாணவர்களாக நாங்கள் நோக்காக கொண்டு இந்த சிறுவயத்திலிருந்து இந்த சுற்றாடல் கல்வி அளித்தால்தான் இந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் ஒரு சுற்றாடல் துறையிலேயோ அல்லது வேறு எதுவும் துறையில் போகும்போதோ சுற்றாடல் பாதுகாப்பு அனைத்து துறைக்கும் அந்த சிறுகல்வி கல்வி என்பது முக்கியமான விடயம். அவங்க அடுத்து மட்டும் இல்லாமல் அந்த பழக்க வழக்கங்கள் பாதுகாப்பதற்கும் அதுதான். ஆன்மீகம் கூட அவ்வாறுதான். ஆமாம், அவை இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். நான் இதுக்கு உதாரணம் சொல்லலாம். முன்பள்ளி ஆசிரியர்கள் நாங்கள் அறிவுற்றோம். அதாவது சிறிய அவர்களுக்கான நாங்கள் புத்தகங்கள், அதாவது அறிவுறுத்தல் கைநூல் வடிவமைக்கப்பட்டது. இதை நாங்கள் கல்வி அமைச்சுடன் சேர்ந்து தான் செய்கின்றோம். அவங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சிறிய சிறிய சுற்றாடல் செயற்பாடுகளை, உதாரணமாக ஒரு கவிதை, சுற்றாடல் சம்பந்தமான கவிதை புனைவதிலிருந்து சிறிய சிறிய செயற்பாடுகள், சுற்றாடலை பாதுகாத்து அன்றாடம் பிள்ளைகள் செய்ய செயற்பாடுகளை ஆசிரியர் ஊடாக மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாடசாலை தரம் 1லிருந்து 5 வரையாவது சிறுவர் சுற்றாடல் கலை நிகழ்ச்சி திட்டம் இருக்குது. இதில் மாணவர்கள் 3 வகையான பதக்கங்களை கொடுக்குறாங்க. அதாவது பறவை, தாவரம், பறவை, இயற்கை என்று. இதற்கு எல்லா பிள்ளைகளுக்கும் சின்ன செயற்பாடுகள், அதாவது கழிவுப் பொருட்களை இருந்து ஒரு ஆக்கங்களை உருவாக்குறது, அடுத்தது இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல சுற்றாடல் பாதுகாப்பு செய்திகள், அந்த ஒரு நிகழ்ச்சி நிரலும் போய்கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக 2ஆம் நிலை, அதாவது தரம் 6லிருந்து 13 வரைக்கும் தேசிய சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டம் கல்வி அமைச்சின் பூரண பங்களிப்புடன் எங்களோட மத்திய சுற்று அதிகார சபை 1984ஆம் ஆண்டிலிருந்து தற்போது இலங்கையில் அனைத்து பாடசாலைகளிலும் நிகழ்ச்சி திட்டம் சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டமாக நடைபெறுகின்றது. இதில் 5வது பதக்கம் ஜனாதிபதி அதி கௌரவ ஜனாதிபதியின் தலைமையில் சுற்றாடல் முன்னோடி மாணவர்களுக்கு பதக்கம் அணிவிக்கப்பட்டு இவர்கள் தான் நாளைய சந்ததியினர், நாளைய தலைவர்கள். அவை இவர்கள் ஊடாக இந்த சுற்றாடல் செய்தி இலங்கை பூராவும் பரப்பவர் மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்களாக சர்வதேசத்துக்கும் எங்கள் செய்திகளை கொண்டு போகிறதுக்கு சுற்றாடல் மன்றங்களை நாங்கள் அமைக்கின்றோம். அதாவது சுற்றாடல் முன்னோடி மன்றங்களூடாகவும் இந்த மாணவர்கள் சர்வதேசத்தில் உள்ள சுற்றாடல் அமைப்புகளுடன் சேர்ந்து செயற்படுத்தக்கூடிய வழிவகைகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்கின்றோம். திரு நாவனா திருலோகச்சந்திரன் அவர்களே, நீங்கள் உதவி பணிப்பாளராக ஒரு தமிழராக திணைக்களத்தில் பணியாற்றி கொண்டிருப்பது ஒரு பெருமையான விடயம்தான். ஆனால் நாங்கள் எழுத்துக்களிலும் பாடங்களிலும் இருக்கின்ற அந்த விடயங்களை செயல்படுத்தும் போது அதை பற்றி பிடித்து அதை நடத்தி செல்வதில் மக்கள் அசமந்த போக்கு அதிகமாக இருக்கின்றது.
ஆனால் உலகில் அதிகமான தூய்மையான நாடுகளை பற்றி அதிகமாக பேசுகின்றோம், கதைக்கின்றோம். சிங்கப்பூரை பற்றியும் கதைக்கின்றோம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அது சார்ந்து, அதாவது சட்டங்களை மீறுபவர்களுக்கு தண்டனைகள் என்பது குறைவாக இருக்கின்றது. அதுவும் இந்த குற்றங்கள், சுற்றுச்சூழல் மாசுபடுத்துவது என்பது ஒரு குற்றம் தான். ஆனால் இங்கு இன்னும் அது குறைந்தபாடு இல்லை. குறிப்பாக நீங்கள் தொடர்ந்து பல விடயங்கள் உங்களோட கதைக்க வேண்டும். அந்த வகையில் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எனக்கு சொல்லுங்க. இலங்கையில் நீங்கள் சொல்ற தேசிய சுற்றாட சட்டம் இருந்தாலும் ஒரு நீண்ட காலத்துக்கு நாங்கள் சுற்றாட கல்வியை முதன்மைப்படுத்தி தான் செய்கின்றோம். அதான சட்டங்கள் அதாவது அதில் கட்டாயம் நடைமுறைப்படுத்தும் போது உண்மையே நல்ல வேறு நாடு உங்களுக்கு தெரியும், வளர்ச்சியடைந்த நாடுகள் கட்டாயம் சட்டங்களை நடைமுறைப்படுத்தித்தான் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. இலங்கையில் நான் நினைக்கிறேன் சில செயற்பாடுகள் காரணமாகவோ இதை நாங்கள் அதே சட்டங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்காத காரணங்களினால் நாங்கள் சுற்றாட கல்வியை அனைவருக்கும், அது எங்களோட பாடசாலை மட்டும் இல்லை, பொதுமக்கள், நிறுவனங்கள், அடுத்தது உதாரணமாக ஊடகத்துக்கும் நாங்கள் சுற்றாட கல்வி சம்பந்தமான ஊடக துறையில் வேலை செய்கிறவர்களுக்கு நாங்கள் சுற்றாட கல்வி சம்பந்தமான ஒர்க் ஷாப்புகள் நடத்துகின்றோம். அடுத்தது தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் தேசிய கல்வியல் கல்லூரி ஆசிரியர் பயிலுநர்களுக்காக நாங்கள் செய்கின்றோம். இதென்றால் எங்களோட நோக்கம் சுற்றாடல் பாதுகாக்கப்பட்ட நீண்டகால நோக்கமாக தான் இருக்கின்றது. நீங்கள் சொல்லிய மாதிரி இப்போ அரசாங்கம்தான் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டேன. சுற்றாட கல்வி இருந்தாலும் கட்டாயம் இலவசமாக கிடைக்கின்ற அனைத்து விடயங்களையும் ஆத்ம ரீதியாக செயல்படுத்துவார்கள் என்பதை மக்கள் நம்ப முடியாது. அங்கே நீங்கள் ஒரு சின்ன பேப்பரை ரோட்டில் போட்டாலும் சரி, ஒன்று அங்கு இன்டர்ன் செய்கின்ற பல்கலைக்கழகம், நான் பல வருடங்கள் அங்கு இருந்தபடியால் அந்த அனுபவத்தில் சொல்கின்றேன். ஒரு பேக்கில் பிரிண்டரோடு நிற்பார்கள், உடனடியாக பாஸ்போர்ட் ஏதோ வாங்கிவிட்டு முதல் தடவை ஒரு எச்சரிக்கை, அடுத்த தடவை நீ மீறினால் 10,000 to 20,000 சிங்கப்பூர் டாலர் உங்களுக்கு ஃபைன், வாழ்க்கையில் தவறை இழைக்க மாட்டீர்கள். அந்த அளவு கடுமையான சட்டம் சிங்கப்பூரில் இருக்கின்றது. இன்னும் பல கிழக்காசிய நாடுகள் அதை கடைபிடித்து வருகின்றார்கள். மேற்கத்திய நாடுகளிலும் அது அதிகமாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில், தென்னாசியாவை பொறுத்தவரையில் இலங்கை ஓரளவு குறியீடு கொஞ்சம் அதிகம்தான். இந்தியாவுடன் ஒப்பிடும்போது நாங்கள் தூய்மை விடயத்தில் நாங்கள் கொஞ்சம் பெருமைப்படுத்திக் கொள்ளலாம். உண்மைதானே? அது மட்டுமில்ல, நாங்கள் வளங்கள் கூடிய நாடு. மக்களை பாதுகாக்கிறதுக்கு மக்கள் சிந்திக்க வேண்டும். சட்டங்களை விட்டு, சட்டங்கள் இருந்தாலும் மக்கள் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக என்ன வடி ஒரு ஒரு அழகான இடங்களுக்கு போய் அந்த வனப்பை, சுற்றால வனப்பை அழிப்பதில் மக்கள் நாங்கள் பங்காளியாக இருக்கக்கூடாது, அதை பாதுகாக்கிறதுக்கு பங்காளியாக. இந்திய நண்பர்களுடன் சுற்றுலா வரும்போது முதலில் பார்த்து குழம்பை பார்த்து சொல்வார்கள், இன்னும் இந்த நாடு இவ்வளோ கிளீனாக இருக்கு அப்படின்ட்டுவாங்க. அப்போ அது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான விடயம். ஆனால் நாங்கள் இன்னும் ஒவ்வொரு நாடுகள் சென்று இன்னும் அந்த ஒரு பற்றுறுதியை பொறுத்தவரையில் நாங்கள் இதில் திருப்தி அடைய முடியாது. நிறைய விடயங்கள் நாங்கள் இன்னும் நகர்த்தி செல்ல வேண்டும். என்றால் இயற்கை வளங்கள், அதிகமான வளங்களை கொண்ட ஒரு நாடு, கண்டிப்பாக அது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மக்களுடைய கடமை. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இளைய தலைமுறை குழந்தைகளுக்கு அந்த இடத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான். பழக்க வழக்கங்களை ஆரம்பத்திலிருந்து பழக்கப்படுத்த வேண்டும். நீரை எவ்வாறு சேமிப்பது, என்ன அடுத்தது சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாப்பது, நீர்களை வீண்விரயம் பண்ணாமல். உண்மைதான். இவ்வாறான விடயங்களை அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த பாடசாலை மாணவர்கள் அதாவது ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளை நாங்கள் இலக்காக கொண்டு செய்து கொண்டு போனாலும் இதை பரந்த அளவில் நாங்கள் தமிழ் மொழியோ சிங்கள மொழி மூலம் பரந்த அளவில் இலங்கையில் எங்கட உதாரணம் உங்களுக்கு மத்திய சுற்று அதிகார சபை 25 மாவட்டங்களிலும் மாகாண அலுவலகம், மாவட்ட அலுவலகங்களை கொண்டு இயங்கி வருகின்றது. சுற்றாட கல்வி நாங்கள் இதை உள் நோக்கி கொண்டு சென்றாலும் சுற்றாடல் பாதுகாப்பு சம்பந்தமான செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்றோம். சுற்றாடல் மாசுபடுத்தலை குறைப்பது, சுற்றாடல் வளங்களை முகாமித்தியம் செய்வது, திண்மக்கழிவு முகாமித்தியம் சம்பந்தமான அதாவது லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருக்காங்கனே, உள்ளூராட்சி சபைகளுக்கு எவ்வாறு நாங்கள் ஆலோசனை வழங்கி எவ்வாறு செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம், திண்ம கழிவுகளை சரியான விதத்தில் நிர்வகிப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு விடுபடலாம் என்று ஆலோசனை வழங்குகின்றோம். அது சம்பந்தமான தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குகின்றோம். இவை சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். இருந்தாலும் நீங்கள் சொல்லுவது போல் கட்டாயம் சட்டவாக்கம், அதாவது சட்டம் சரியான விதத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் ரெண்டும் இருக்கணும். என்ன சில நாடுகள் சட்டத்தால் மாற்றி அமைக்கப்பட்ட நாடு இருந்தாலும் நம்ம நாடு வளர்ந்து வரும், வளர்ச்சி அடைந்து வரும்னு சொன்னாங்க. இப்போ எந்த மட்டத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படியான நாடுகளுக்கு கட்டாயம் இந்த கல்வி, சுற்றாட கல்வி கல்வி அறிவு கட்டாயம் தேவை. சுற்றாட கல்வியோட கல்வி அறிவு கட்டாயம் தேவை. கல்வி அறிவு இருந்தால் தான் சுற்றாட கல்வி எல்லாம் மேம்படும். என்ன அதாவது எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய திறமை வருவது கல்வி அறிவு. இல்லாட்டி அரசாங்கத்துக்கு தான் நிதி செலவு அதிகமாக இருக்கும். என்றால் இறுக்கமான சட்டங்களும்
ஒரு நிர்வாக அழகுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். உண்மையில் நீங்கள் சொல்லுவது சரி. கட்டாயம் வந்து அது மட்டும் இல்லாமல் உல்லாச பயணிகள் வருகையை கவரக்கூடிய கண்டிப்பாக சுற்றாடலாம் பாதுகாக்க வேண்டும். வளங்களை அவர்கள் இங்கே தேடி வருவது இயற்கைக்காக. இயற்கை அந்த இயற்கையில் அழகான இடத்தில் நாங்கள் பிளாஸ்டிக் கழிவுகளையோ குப்பைகளையோ போட்டிருக்கும் போது அவர்கள் முகம் சுளிக்க பார்ப்பார். அடுத்தது உங்களுக்கு தெரியும், இப்போ அழகான நீர்வீழ்ச்சி இருக்கும் போது அதில் கரையோரங்கள் கண்ணு அதுதான் குத்தும். கரையோரங்கள் குப்பை குளங்க சேரும் போது அந்த இடங்களுக்கு போக மாட்டாங்க. அது கடற்கரை உலங்க பாருங்க. ஐயோ, இவ்வளவு வந்து இந்த கடற்கரை உரங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டாலும் இன்னொரு கிழமையில் போன பழையபடி அந்த அழுக்குகள் எல்லாம் வந்து சேர்கின்றன. இவை ஊடா வருகிறது. மிருகங்களாக வந்து போடுகின்ற இல்லை, மனிதர்களாகிய நாங்கள் தான் போடுகின்றோம். மனிதர்களாக நாங்கள் தான். இவை காடுகள் எப்போதும் சுத்தமானவை, மிருகங்கள் எப்போதும் சுத்தமானவை. உண்மையிலே நல்லா பாருங்க, நீங்க மனித கால் தடம் படாத இயற்கை இடங்களுக்கு போய் பார்த்த ஒரு சொர்க்கம், ஒரு ஹெவன் அங்கே கண்ணுக்கு தெரியும். மனிதன் போனால்தான் அந்த குப்பையாகுகின்றது. மறக்க முடியாது. உண்மையில இலங்கையில் உள்ள பாதுகாக்கப்பட்ட காடுகளில் வந்து இவ்வாறான குப்பை குளங்களை கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே நம்மட மக்கள் போய் அதை வந்து அழுக்காக தொடங்கினாங்கன்னா தொடர்ந்து அழுக்காக. ஒரு மனிதன் போட்டால் மக்கள் இப்படி தான் சொல்கிறாங்க, நான் போட்டால் இந்த இடம் வந்து குப்பையாகிறது, மற்ற நம்ம போட்டால் மட்டுமே இல்லை, நம்ம ஒரு தரம் தானே போடுறோம். ஒவ்வொரு ஆளும் இப்படி செஞ்சுட்டாங்கன்னா அந்த இடம் அப்படி வந்து அப்படி போட்டு தான் குப்பைகளை வீசி தான் இன்று இந்த நம்ம நாடு வந்து சில குப்பை மேடுகள் உருவாக்கப்பட்டது. குப்பைகள் மேடு உருவாக்கப்பட்ட சரித்திரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நகர்ப்புற குப்பைகள் மலைகளை உருவாக்கின்றது. இலங்கையில் பாருங்க, குப்பை மலை மேடுகள், குப்பை மலை உருவாக்கப்பட்டது. அதை யாரு செய்தது? மக்கள். அடுத்தது உள்ளூராட்சி நிறுவனங்களும் சரிவர திறன்பட செயற்பட வேண்டும். கண்டிப்பாக நீங்க அந்த விடயத்தை கண்டிப்பாக திணைக்களர் கூட தொடர்பட்ட விடயம் என்றாலும் நீண்ட ஒரு உட்கட்டமைப்பு திட்டமிடல் என்பது முக்கியம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு 100 வருட திட்டங்கள் இருந்தால் இப்படி ஒரு மலைகளையோ மேடுகளையோ உருவாக்க வேண்டிய தேவைகள் இருக்காது. ஏன்னா சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அடுத்த கட்டமாக நகர்த்தி செல்லக்கூடிய வாய்ப்பும் தொடர்பட்டதுதான். மேலே சுற்றாடல் வந்து பாதுகாக்கப்பட்டால் சுகாதாரம் நம்மட நிலமா இருக்கு. இல்லாட்டி சுகாதாரத்தில் பாருங்க, இப்போ அண்மை நாட்களில் வந்து நம்ம பொதுவான விடயங்களை கதைக்கும் போது என்ன டெங்குவின் பரவல் கூடிக்கொண்டு வருகின்றன. அண்மையில் நினைக்கிறேன் டெங்கு தடுப்பு வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது. நான் நேரத்தோட முடிவடைந்த நினைக்கிறேன். இதில் வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்கள் பரிசோதிக்கப்பட்டு பல இடங்களில் வந்து அவங்களுக்கு, அதாவது டெங்கு பரவக்கூடிய இடங்களை அவங்க வைத்திருந்தாங்கன்னு சொல்லி, அதாவது நீங்கள் பரவக்கூடிய இடங்கள் வந்து அவங்களால் அழிக்கப்படாமல் வைத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வழக்கல் தொடக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன காரணம்? சுற்றாடல் வந்து சுத்தமாக பேணப்படவில்லை. இவ்வாறு மனிதனை கொல்லக்கூடிய அதாவது நுளம்புகள் வைரஸ் பரவினாலும் மக்கள் அதிலிருந்து விடுபடுற குறைவு. ஏனென்றா கட்டாயம் நீங்கள் சொல்லுறது போல் சட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டால் மட்டும்தான், உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இதில் இருந்து நாம் மீட்சி பெறலாம். ஒழிய அதுக்கு மேலதிகமாக நாங்கள் கொடுக்கும் சுற்றால கல்வி மற்றும் விழிப்புட்டல் வந்து இது ஒரு உறுதுணையாக இருக்கும். ஒழிய பூரண இந்த செயற்பாடில் இருந்து இந்த நம்ம மக்களை அது மீட்கெடுக்க முடியாது என்பதை எங்கள் அதாவது அனுபவ ரீதியாக நாங்கள் உணர்ந்திய விடயங்கள். இப்பொழுது மற்றொரு விடயம், உலகளவு ரீதியில் முக்கியமான இடத்தை பிடிக்கின்ற அந்த விடயம் இலங்கையும் தான். இந்த பொலித்தீன் பாவனை இனி இல்லை என்று உலகமெங்கும் தீமையை விளைத்து வருகின்றது. இந்த பொலித்தீன் பாவனை தொடர்பாக உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? மேலே வந்து இந்த பொலித்தீன் பாவனைன்றது நாங்கள் சிறிய காலங்கள் இருந்து தான் நான் நினைக்கிறேன். அவங்க சிறிய காலங்கள் இருந்தால் அந்த பொலித்தீன் வந்தது. அந்த வரும்போது நம்ம சந்தோஷப்பட்டோம். அதுக்கு மாதிரி என்ன செய்யுது, நீர் வந்து கிடத்தில் அது சரி பொருட்கள் வாங்கும்போது நீரை வந்து நாங்கள் ஆத்தங்கரை ஓரங்களில், வாவிகளில், அடுத்தது கிணத்துல வந்து அறிந்து கொண்டிருந்தோம். செம்பு இருந்தது. அது அப்படி வார போற எல்லா இடங்களையும் வந்து அது செம்பு இருந்தது. இல்லாட்டி கிணத்துல தான் இல்லை பருகுவது. இப்போ அது அந்த நிலைமை மாறி இப்போ ஷாப்பிங் பேக் வந்தோடனே பிளாஸ்டிக் போத்தல் பாவனை வந்தோடனே நம்ம சந்தோஷப்பட்டோம். அது அந்த பொருட்களை நனையாமல், அதாவது நீர் படாமல் பாதுகாப்பை கொண்டு வரலாம். அடுத்தது கறிகள் வந்து வாங்கி வரும்போது, சாப்பாடு வாங்கி வரும்போது சந்தோஷப்பட்டோம். அடுத்தது இப்போ என்ன, அதாவது தேநீரை அதில் கொண்டு வராங்க, எண்ணெய் அதில் வாங்கிட்டு வராங்க, தண்ணீரும் அதெல்லாம் வருது. இப்போ அவ்வாறான வரும்போது அதில் சந்தோஷப்பட்ட நாங்கள் தற்போது ஏன் வந்தது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதன் பாவனை ஏன் உலகை ஆட்கொண்டது என்று கவலைப்படுகின்றோம். என்ன காரணம்? இந்த குப்பை கூலங்கள் வந்து நம்மளோட சுற்றாடலில் ஒன்று சேர்ப்பதுதான். இவை உக்கலடையாது. 400 வருடங்கள் செல்லும் உக்கலடைகிறதுக்கு. உதாரணம் நீங்கள் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணங்கள் கிட்டத்தட்ட உலகத்திலே வந்து 400 மில்லியன் டன்
சம்பந்தமான பிளாஸ்டிக் பொலித்தீன் ஒவ்வொரு நாளாந்தம் யோசிச்சு பாருங்கள், நாளாந்தம் 400 மில்லியன் டன் பாவிக்கப்படும் உலகில் அதில் ஒரு 10% தான் வந்து மீள்சுழற்சி இடங்களுக்கு அனுப்பப்பட்டு மீள்சுழற்சி செய்யப்படுது. கிட்டத்தட்ட 360 மில்லியன் தொன் வந்து என்ன செய்யுது, சூழலில் வீசப்படுது ஒரு நாளைக்கு. பாருங்க இங்கே உலகம் போய் சேரப்போகுது. இல்லை, மக்கள் நினைக்கிறார்கள் பிளாஸ்டிக் வெறுமனே சுற்றுச்சூழலை மாத்திரம்தான் மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு தெரியாத ஒரு விடயம், இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்ற அந்த நுண்ணிய விஷம் நீர் குடித்தாலும் சரி, நீங்கள் அதில் உணவுகள் வாங்கினாலும் சரி, உங்களோட உடல் உபாதைக்கு, ஏன் கேன்சர், புற்றுநோய்க்கு ஒரு காரணியாக இருப்பது, நீண்ட கால நோய்க்கு ஒரு காரணியாக இருப்பது மக்கள் அதிகமாக அறிவதில்லை. அதை தொடர்பாகவும் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு பேச சொல்லி. கட்டாயம் வந்து சாப்பாடு பாருங்க, எல்லா இடங்களையும் வந்து கட்டாயம் வந்து மதிய சாப்பாடு, காலைமை சாப்பாடு, அலுவலங்க போறாக்கள். இப்போ பிள்ளைகளுக்கும் வந்து அதெல்லாம் லஞ்ச் ஷீட்லாம் கொண்டு போகுது. லஞ்ச் பாக்ஸுகளை விட்டு நாங்கள் லஞ்ச் ஷீட்டில் நீங்கள் சொன்னது மைக்ரோ பிளாஸ்டிக். ஒரு ஹீட்டான ஒரு உணவு பதார்த்தம் எவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். அது யதார்த்தமாகவே யோசிச்சு பாருங்களேன், அதில் இருக்கிற அத்தனை கெமிக்கல்ஸும் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அடுத்தது அது வந்து உற்பத்தி செய்யப்படும்போது அதுலேருந்து துகள்கள் வருது. அடுத்தது நம்ம பிளாஸ்டிக் போத்தல் தண்ணீர் குடிக்கும்போது அதுலேயும் இருக்குது. அடுத்து சில இது பிளாஸ்டிக் போத்தல் வந்து சூரிய ஒளியில் தாக்கம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரசாயனங்கள் உருவாக்கப்படுது. எரிக்கப்படும் போது டயாக்சின், ஃபியூரன் போட்ட நச்சு வாயுக்கள் இது வந்து நம்ம தான் சுவாசிக்கிறோம். நம்மளூடாக வந்து உதாரணமாக கர்ப்பிணி தாய்மார்கள் கூடிய அளவு பாதிக்கப்பட்டு பிள்ளைகளும் வந்து பாதிக்கப்படுற நிலைமை வருது. நீங்கள் சொன்ன மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக்காக நமக்கு தெரியாது இதில் மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக் தான். ஆனால் இந்த பாவனையிலேருந்து விடுபட்டோம்டா இதில் இந்த பிரச்சனைலாம் விடுபட்ட மாதிரி. இதுக்காக வேண்டிய மாற்றீட்டு பொருட்களை இப்போ உங்களுக்கு தெரியும், அண்மையில் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அது ஷாப்பிங் பேக்கு பதிலாக, அதாவது சிலி பேக்குகளுக்கு பதிலாக வந்து நாங்கள் ஏதோ ஒரு பைகளை கொண்டு வரலாம். நீங்கள் சொல்ல மாதிரி மஞ்சள் பைக்கு துணியால் தைத்த பை, அடுத்தது கூடிய காலங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய பிரம்பு கூடைகள், இவ்வாறான வந்து பயன்கூடைகள், இவ்வாறான பொருட்களின் பாவனை அந்த காலத்தில் இருந்து மனிதர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாருங்க, அதை கொண்டு போகிறதுக்கு நம்ம கடைகளுக்கு கொண்டு போகிறோம், அதை கொண்டு போகிறதுக்கு சிலாக்கள் இயலாமல் காரணியங்கள் இருக்குது. அதை வந்து நாங்கள் கொண்டு போனால் பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பி வரலாமே. இப்போ இதில் இருந்து வந்து இதில் உதாரணமாக அந்த பாவனையை வந்து பாவிக்கிற விடுத்தது அதை வந்து மறுதளிக்கணும். எனக்கு தேவையில்லை, ரிஃப்யூஸ், எனக்கு இந்த பை தேவையில்லை, நான் பை கொண்டு வந்து எனக்கு தாங்க. அவ்வாறு நாங்கள் வந்து மறுதளிக்கும் போது இது சூழலை செய்கிற வீதம் குறைஞ்சு கொண்டு வரும். அடுத்தது இலங்கை வந்து லஞ்ச் ஷீட், அதாவது உணவு பொதி செய்கிற தாள்கள் என்னைக்கு தெரியுமா, அதில் பாவிக்கிறது இலங்கையும் வந்து இப்போ டொப்பில் வந்து கொண்டு இருக்குது. இதுதான் காரணம். இல்லை, அத்தனை வளங்கள் இருக்கிற நாடு, வளங்களற்ற நாடுகளில் இதை ஒரு பாதுகாப்புக்காக பயன்படுத்திக் கொள்வது வேறு விடயம். இங்கே அனைத்தும் இருக்கின்றது, இருந்தும் பாருங்கள் இவ்வாறு செய்கின்றார்கள். சாப்பாடு கடைகள் கூடிய இங்க வாழையில இல்லையா, தாமரை இவ்வளவு விடயங்கள் இருக்கு. மண் சட்டி உருவாக்கலாதான், மண் சட்டி, அடுத்தது பனையோலை, தென்னோலை. சில வந்து சில நிறுவனங்கள் வந்து இதை வந்து அதாவது ப்ரொமோட் பண்ணாலும் சில இடங்கள்ல வந்து பொலித்தீன் பைக்கு பதிலாக பேப்பர் பைகள் பெரிய பெரிய கடைகள் வந்து பாவிக்க பழகிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு அதாவது சமூக பொறுப்புள்ள அதை சிந்தித்து செயற்படுறாங்க. சிந்தித்து செயற்படுறத விட சில இடங்களில் வந்து மக்கள் மறுதளிக்காங்க தானே. மக்கள் மறுதளிச்சு இவங்களுக்கு அது ஆல்ரெடி கட்டாயம் வந்து மாற்றிட்டு தேவை. நீங்கள் வந்து கடைக்கு போய் ஒரு சாப்பாடை வந்து நீங்கள் ஏதோ ஒரு சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து ஒரு ஷாப்பிங் பேக்கில் போடுறது தேவையில்லைண்டு நீங்கள் கடதாசி பையில் வந்து போடுறது வாங்கி கொண்டு வந்தீங்களாண்டு அவங்க அதுக்கு மாற வேணும். நீங்கள் இப்படியான ஒரு மக்கள் வந்து ஒவ்வொரு பேரும் வந்து இதுலேருந்து விடுபட வேணும். அதாவது எனக்கு இது தேவையில்லை, இல்லாட்டி நான் கொண்டு வர பாக்ஸில் போட்டுத்தான். இது என்ன விடயம் என்றால், இது மக்கள் ஒரு புறம் இருக்கட்டும், என்ன மக்கள் மன்னர்கள் மக்கள்கள் அப்படின்னு சொல்லும் கட்டமைப்புக்குள், ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள், நாங்கள் ஒவ்வொரு தினங்களையும் கொண்டாடும் போது போதைப் பொருளுக்கு எதிரான தினத்தை கொண்டாடுவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கொண்டாடுவோம், கடல் வளத்தை பற்றி கொண்டாடுறது தினம், விளையாடு மகாநாடுகள் நடக்கும்போது முடிந்து விடும். ஆனால் அதனுடைய நீட்சி, அதன் முடிவுரை என்னென்றால் எதுவுமே இருக்காது. அரசாங்கங்கள் பொறுத்தவரையில் அவர்களை இறக்குமதிக்கு அனுமதிப்பார்கள், வீதியில் அவர்களே இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவார்கள், கைது செய்வார்கள், தண்டனைகளுக்கு உட்படுத்துவார்கள். ஆனால் அங்கே தடை செய்யப்பட வேண்டிய விடயங்கள் அவர்களால் முடியும். அதுபோல இறுக்கமான சில விடயங்களை நடைமுறைப்படுத்த இதெல்லாம் தடை செய்யலாம். சில விடயங்கள் பல நாடுகளில் தடை செய்து விட்டார்கள். இங்கே ஏதாவது அவர்கள் அதை முன்மொழிவதற்கு ஏன் இந்த தயக்கம்? இல்லாத எதுவும் மேற்கத்திய அழுத்தங்கள் எதுவும் இருக்கின்றனவா? இல்லை,
உண்மையில் வந்து தடை செய்யக்கூடிய செயற்பாடுகள் மத்திய சுற்று அதிகார சபை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. லஞ்சிட் முதன்மையாக லஞ்சிட் அதுக்குரிய நாங்கள் அதாவது விழிப்புட்டல் நிகழ்ச்சியை நடைபெற்று கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், உங்களோட முகப்பக்கம் போனாலும் அடுத்து எங்களோட இதில் போனால் இது சம்பந்தமான விழிப்புட்டல் அதாவது போஸ்டர்ஸை போட்டு கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இப்போ கட்டாயம் வந்து ஒரு பொருட்களை தடை செய்யும் போது அதை மாற்றீட்டு பொருட்கள் பாவனை நாங்கள் அறிமுகப்படுத்தணும். என்ன அறிமுகப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதாவது இந்த லஞ்சில் முதல் வந்து இதால் ஏற்படுற பாதிப்புகள் இல்லை. உங்களில் பாருங்கள், இன்னொரு விடயம், ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு விஷயங்கள் உங்கள் அதாவது அரசாங்கத்தின் நிதியில் வந்து கல்விக்கு ஒதுக்குறது போல சுகாதாரத்துக்கு மிகப்பெரும் தொகையை ஒதுக்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த பாதிப்பு ஒரு கையெழுத்தில் இதில் தடை செய்தவங்களாம். இதனால் சேமிக்கப்படுகின்ற பணங்கள் அதிகமாக இருக்கும். எல்லாமே இலவச கல்வி இலவச வைத்தியம்னு சொல்லும்போது மத்தியில் இருக்கின்ற கஜானா தான் காலியாகி கொண்டிருக்கின்றது. சில விடயங்கள் இறுக்கமாக நடைமுறைப்படுத்துவதில் உள்ள தயக்கங்கள் தான் இந்த ஒரு விடயத்துக்கு காரணமாக இருப்பதை நான் தனிப்பட்ட ரீதியில் யோசிக்கின்றேன். அதைத்தான் இல்லை அந்நிய செலவை நீங்கள் சொன்ன மாதிரி அந்நிய செலவனை நாங்கள் குறைக்கலாம். இதுகளை வந்து என்ன நாங்கள் இறக்குமதி செய்து தான் செய்கிறோம். என்ன ஒரு உற்பத்தி தானே பொலித்தீன் பிளாஸ்டிக் பெட்ரோலிய தயாரிப்பில் உற்பத்தி அவை இதில் இருந்து இதை நாங்கள் பாவிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இதுக்கு ரசாயனங்கள் கலக்கப்பட்டு அடுத்தது உங்களுக்கு தெரியும் அடுத்தது மீள் சுழற்சிப்பட்ட பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து உணவு கொடுக்கக்கூடிய அதை வாங்கி உணக்கூடிய நிலைமைகள் வரலாம். உங்களுக்கு தெரியாது மீள் சுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கோள்களங்களா பிளாஸ்டிக் பைன்னு தெரியாது. ஆனால் ஒரு கிராமப்புற மக்கள் இதை பற்றி அறிவு இல்லை, அதை வாங்க தொடங்குவாங்க. அவங்க என்ன குறைஞ்ச அளவு செலவில் பாதுகாப்பை கொண்டு வரலாமண்டு. இது சம்பந்தமான வந்து நாங்கள் கடந்த வருடங்களில் வந்து 20 மைக்ரோனு குறைஞ்ச பிளாஸ்டிக்களை நாங்கள் தடை செய்தோம். அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களை எரிப்பது, அடுத்தது சுற்றுலா இல்லை அதாவது இந்த திருவிழாக்களுக்கு தானே சமய கலாச்சார திருவிழாக்களில் வந்து பொலித்தீன் சம்பந்தமான கொடிகள் வந்து தெரியும் உங்களுக்கு, அதுகளை தடை செய்து துணியிலான கொடிகள் அவ்வாறான திட்டங்கள் கெசட் அதாவது வர்த்தமானியங்கள் அறிவிக்கப்பட்டு அதுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து ஸ்டோ எங்கேயும் இல்லை. என்ன பிளாஸ்டிக் என்ன வருது, பேப்பர் ஸ்டோ வருது. அடுத்தது யோகட் சாப்பிடக்கூடிய சின்ன ஸ்பூனுகள் பிளாஸ்டிக், இப்போ அதை மூங்கில் அதை சாப்பிடக்கூடிய ஸ்பூனுகள். அடுத்தது பிளாஸ்டிக் கப்ஸுகள் இல்லை. உங்களுக்கு தெரியும் போன முறை வந்து அதாவது அந்த காலங்களில் வந்து கூடிய அளவில் பிளாஸ்டிக் கப்புகள் பாய்க்கப்படுது. இந்த மாதிரியான பேப்பர் கப்ஸ் பாய்க்கப்படுது. அடுத்து ஸ்டோவுக்கு பதிலாக கடதாசியிலான ஸ்டோவ்கள், அது மட்டும் இல்லாமல் மூங்கில் ஸ்டோ வந்துட்டு அடுத்தது இரும்பு அதாவது தூய இரும்பு ஸ்டோவ்கள் பாவிக்கப்படுது. நீண்ட காலம் பாவிக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்று பாவிச்சேன்னா தொடர்ந்து நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கலாம். இப்போ அவ்வாறான இதுகள் வந்து இப்போ இலங்கையில் குறைஞ்சு கொண்டு வந்தாலும் மக்கள் வந்து அதன்பால் ஈடுபடணும். அது மூலம் ஒரு ஆள் வந்து ஒரு உணவு பொதிகளையோ லஞ்ச் இல்லையோ ஷாப்பிங் பேக்கில் தரும்போது அதை வந்து எனக்கு இது தேவையில்லை, நீங்கள் தாராளமான கடதாசி பையில் தாங்க, இல்லாட்டி பிளாஸ்டிக் கப்புகள் எல்லாம் பேப்பர் பிளேட்ஸ் வருது. அடுத்தது வாழை இலை பொதிகள் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை இலைகளை பதப்படுத்தி பொதி செய்கிறாங்க. வாழை இலைகள் லஞ்சீட்டுக்கு விலை குறைய வந்து பதப்படுத்தி கடைகளை விற்பனையும் செய்யப்படுது. அவ்வாறான வேலை வாய்ப்பு சுய கைத்தொழில் உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்கின்றோம். சில இடங்கள் வளத்தை வாங்கப்படுத்தலாம். பொதியிடலுக்கு மட்டும் தனி வாழை இனம் இருக்கின்றது, இந்தியாவில் இருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் வந்து எங்களோட ஒரு ப்ரொஜெக்ட் போய் கொண்டு இருக்கிறது. அதாவது திண்மக்கழிவு முகாமைத்துவ பிரிவுகள் வந்து ஜப்பான் நிறுவனத்தால் ஜைக்கா நிறுவனத்தால் வந்து இவர் சம்பந்தமான வந்து அதாவது பூரணமாக லஞ்சு தடை செய்து இந்த வாழை இலையை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அது தாமரை இலை முக்கியமான ஒரு விடயம். செயின் ஒர்க் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது மூடுன குளங்களை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற இலைகளை அரசாங்க செலவில் நீங்கள் அப்புறப்படுத்த தேவையில்லை. இதில் ஒரு இலைக்கு ₹1 என்று சொல்லி நீங்கள் நகர்ப்புறத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலே காணும். அங்கே ஒருவர் இன்னொரு இடத்தில் இந்த தொழில் ரீதியாக அவர் வாழ்கின்றார். அடுத்து சில இடங்களில் வந்து நான் அந்த குளங்கள் அதுகளில் வந்து மக்கள் விரும்புவது இல்லை, முதலை பிரச்சனை இருக்கலாம். அடுத்த ஆழங்கள் கூடிய பிறங்களை உயிர் பலியிடப்படலாம். ஆனால் இது நீங்கள் அதை விட வந்து அந்த வாழை இலையானது இந்தியாவில் பாருங்க எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு போனால் இல்லைன்னா வாழை வீட்டிலேயும் வாழை சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய பேச வேண்டும். ஏனென்றால் இருக்கின்ற பாதுகாப்பை பற்றி பேசும்போது ஏற்கனவே விதைக்கப்பட்ட அந்த குப்பைகளை எவ்வாறு மீள் சுழற்சி செய்வது, அதை எப்படி இல்லாமல் ஆக்குவது என்று பற்றி நாங்கள் நிறைய பேச வேண்டி இருக்கின்றது. இந்த நேரத்தில் விதைக்கப்பட்ட குப்பைகள் அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே இருப்பவை எவ்வாறு இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும்
என்பதை பற்றி விதைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் பிளாஸ்டிக் என்றது விதைக்கப்பட்டது. அவர் நாங்கள் உருவாக்கி வெளியேற்றப்பட்ட எவர்களோ அவர்கள் உருவாக்குவார்கள். அது அழியாமல் அப்படியே இருக்க போகின்றது. ஏன்னா மீள் சுழற்சிக்கான வழிமுறைகளை சில நாடுகள் தொடங்கிவிட்டன. இப்பொழுது பார்த்தால் காப்பேட் வீதிகளில் கூட பிளாஸ்டிக் டயர்களை பயன்படுத்தி ஏதோ வகையில் அவர்கள் சீனா நாடு அதுக்கு ஒரு முக்கிய உதாரணம். அதுபோல எங்கள் நாடு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? மேல சில பிளாஸ்டிக் போத்தல்கள் உங்களுக்கு தெரியும். அண்மையில குளிர்பானங்கள் வார இதுகள் வெள்ளை நிறத்திலான, அதாவது கிளியர் கலர் இல்லாமல் வெள்ளை நிறத்திலான, அதாவது பிளாஸ்டிக் போத்தலை பாவிக்கிட்டு நாங்கள் சில இடங்கள் பாவிக்கப்படுறாங்க. என்ன காரணம்? அந்த அவ்வாறான போத்தல்கள் மீள் சுழற்சி பண்ணக்கூடலாம். தண்ணீர் போத்தல் பெட்டுன்னு சொல்கிறது. சரி, பெட் போத்தல்கள் மீள் சுழற்சி செய்யப்பட்டு அதுலேருந்து உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இலங்கை அணியினர் கடைசியாக நடந்த, அதாவது ஐசிசி 2020 வேர்ல்ட் கப்பில் இலங்கை அணியினர் அணிந்திருந்த ஜேசி பெட் போத்தலை உருவாக்கப்பட்ட தெரியுமா உங்களுக்கு? பெட் போத்தலை உருவாக்கப்பட்ட இலங்கையில் அதாவது சமுத்திரங்கள் கடற்கரையில் இந்த கழிவுகள் அதாவது சேகரிக்கப்பட்டு அவை சுத்தமாக்கப்பட்டு அதில் மூலம் உருவாக்கப்பட்ட ஜேசி அதாவது ஆடைகள் இலங்கையில் ஏற்றுமதி செய்கிறாங்க, உற்பத்தி செய்யப்படுறாங்க. அவ்வாறான விடயங்கள் செய்யப்பட்டாலும் இலங்கையை போன்ற கொழும்பு போன்ற மாநகர இடங்கள், அதாவது பிரதான இடங்களில் பிளாஸ்டிக் மீள் சுழற்சி செய்யக்கூடிய நிலையங்கள் இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொன்னவன் நான் சொன்ன இன்னொரு பேனா பாவிக்கிறோம் பாடசாலையில், அவள் மீள் சுழற்சி செய்தால் பாருங்கள், பாடசாலை எத்தனை 10,000 மேற்பட்ட பாடசாலையில் அந்த பேன்களை மீள் சுழற்சி செய்யப்பட்டால் அந்த பிளாஸ்டிக் உருவாகிற குறைக்கலாம். சில பாடசாலைகள் பிளாஸ்டிக் உள்ள நிப்பில், அதாவது எழுதுறது முனைத்தானே, அவற்றை முடிஞ்ச பிறகு அதை கழட்டி போட்டு உள்ளுக்கு அந்த எழுதக்கூடிய முனையை போட்டு மீள் சுழற்சி செய்யக்கூடிய திட்டங்களும் பாடசாலையில் இருக்குது. அது ஒரு பேனா விலையை விட அரைவாசி விலை தான் வருது. அப்போ இவ்வாறான எல்லாம் இல்லை இலங்கையில் ஏன்னா அதுக்குரிய தொழில்நுட்பங்கள் குறைஞ்சு, அதாவது நாங்கள் வேறொரு நாட்டை தான் நம்பி இருக்க வேண்டும். இல்லை, எத்தனை வீதமாக இருக்கும் இலங்கையின் மீள் சுழற்சி? இலங்கையில் சரியான குறை. நாளைக்கு 5 வீதத்துக்குள்ளே தான் மீள் சுழற்சி. மீதி என்ன ஆகுன்றது? மீதி கூடிய அளவில் மீள் சுழற்சியக்கூடிய பாவனையை குறைச்சாலும் கிட்டிய எல்லா ஆக்களும் பொதுவான இடங்களில் தான் போடுறாங்க. ஆனால் இப்போ இலங்கையில் எங்கள்கிட்ட என்ன இருக்குது என்றால், அதாவது லேண்ட்ஃபில் நில நிரப்புகை இருக்குது சில இடங்களில். அதில் மீள் சுழற்சி செய்யப்படாத கழிவுகளை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னொன்று போய்கொண்டிருக்கிறது, கழிவுல இருந்து சக்தி உருவாக்கம். சரியான அதுகளும் போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு யோசனை, அந்த ஹைவேயை போட்டு செய்துட்டு வரார்கள். அதிகமாக மண்ணை நிரப்பி அதை உருவாக்கும் போது அதற்குள் டம்ப் பண்ணுகின்ற ஸ்பேஸ் இருந்தால் அதை மறைக்கலாம் தானே. அதில் சில இடங்கள் சுற்றாடல் முறைப்படியிலான சுகாதார சுற்றாடல் முறைப்படியிலான நிலநிரப்புகள் எல்லா இடங்களும் செய்யலாம். ஏன்னா நீர்வழிகள் போகும் தானே, நீரை மாசுபடுத்துகின்ற அதுக்காக வேற ஒரு இடம் உருவாக்கப்பட்டு கீழே லேயர்ஸ் எல்லாம் போட்டு நிலத்தடி நீருக்கு போகாமல் அந்த அதால் வர மழை நீரால் வர கழிவு நீரில் மீண்டும் மீளச்சில் செய்யணும். அதாவது ரீட் பண்ணி தான் அதை வேறு இடங்களுக்கோ தாவரங்களுக்கோ இல்லை நீர்நிலைக்கு விடணும். அவ்வாறான திட்டங்கள் மேற்கொள்ளப்படுது, தொழில்நுட்ப ரீதியானது. ஆனால் கூடிய அளவில் நாங்கள் ஒவ்வொன்றாக அதாவது இலங்கையை பொறுத்த அளவு லேசான விடயங்களை குறைத்து கொண்டு வராது, அதாவது ரிடியூஸ் பண்ணி கொண்டு பாவனை குறைச்சி கொண்டு இன்னொரு கட்ட மீள் சுழற்சி இருந்தாலும் அடுத்து மீள் பாவனை ஊக்குவிக்கணும். இன்னொரு கட்டம் வரப்போது நாம் மறுதளிக்கணும். ரிவ்யூஸ் பண்ணுற கட்டம் வந்துட்டேன்டா இந்த பிரச்சனைகளை நாங்கள் விடுபடலாம். அந்த அளவுக்கு நாங்கள் அறிவூட்டலை வழங்க வேண்டும். அதில் வார மக்களுக்கு ஏற்பட்ட சுகாதார கேடுதலில் மக்கள் வார நிகழ்ச்சி மூலம் மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவதன் மூலம் இதை பாவனையை குறைக்கலாம். குறைச்சி வரும்போது நீண்ட காலம் செல்லும். ஏனண்டா ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து நாம் பாவனைக்கு தொடங்கினோம். பாவிச்சு ஒரு வருஷம் இது கஷ்டமாக நமக்கு தெரியலை. ஒரு 20 வருஷத்துக்கு போகிறான்னு தெரியுது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன, அது வரைக்கும் தெரியலை, எந்த நாட்டுக்கும் தெரியலை தானே. 20 வருஷத்துக்கு போகிறான்னு தெரிய வந்தது. இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை சூழலுக்கு. இதே நேரத்தில் நாங்கள் இதையும் அதிகமாக பேசுவதில்லை. பிளாஸ்டிக் கழிவுகள், சுற்றாடல் கழிவுகளை பற்றி பேசும்போது இலத்திரனியல் கழிவுகள் என்பதும் இப்பொழுது முக்கியமான ஒரு விடயம். அதிகமான ஆதிக்கம் அதுவும் இருக்கின்றது. அதுவும் சில விடயங்கள் கற்புலனாகாத விடயங்களாகவும் எங்களை
அதிகமாக தாக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆம். அது தொடர்பாக சொல்லுங்க. நம்ம இலத்திரைய கழிவுகள் வந்து அதாவது வேஸ்ட்னு சொல்கிறது சாதாரணமாக வீட்டில் பாவிக்கும் பேட்டரி முதல் என்ன மின்கலங்கள், அடுத்தது பல்ப்ஸ் என்ன மின் பல்ப் இருந்து சகலதும், அடுத்தது ஒரு 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 கணனியை தொலைக்காட்சி பாவித்து தூக்கி வீசினாலும் உங்களுக்கு அது அதுகள் வந்து கூடிய அளவு நாங்கள் வெளியேற்ற குறைவு தானே. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போல வெளியேற்றோம். அன்றாடம் வெளியேற்றுவது இந்த பேட்டரிஸ், பல்ப்ஸ், அதுகளை கூட அளவு. அடுத்து சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் என்ன விளையாட்டு இதில் வந்து பார உலகங்கள் இருக்கின்றது. இவ்வாறான கழிவுகள் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து அகற்றும் போது அந்த கழிவுகளை வந்து வேற எங்கேயோ நீர்நிலைகளிலேயோ இல்லை விடும்போது அதில் இந்த பார உலகங்கள் வந்து நீரில் வந்து கலந்து அந்த நீரை வந்து மிருகங்களோ நாங்கள் திரும்பி அறிந்தபோது நம்ம உடலில் சேருது. ஆகவே இவ்வாறான அந்த இலத்திரைய கழிவுகளை வந்து மீள்சுழற்சி செய்யக்கூடிய, அதாவது மீள்பாவனை என்றது இதில் குறைவு. சில மூலகங்கள் பிரித்தெடுக்கப்பட்டாலும் அது செய்கிறார்கள். ஆனால் மீள்சுழற்சி நிலையங்கள் இலங்கையில் இந்த தொழில்நுட்ப ரீதியாக இல்லை. இன்னொரு விடயம் அடுத்து நெல்லுங்க இதை வந்து சில இடங்கள்ல வந்து வெளிநாடுகளுக்கு தான் அனுப்புறோம். நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. இலங்கை அரசாங்கம் வந்து வெளிநாடுகளுக்கு தான் சில இலத்திரைய கழிவுகள் வந்து அதாவது ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. மேற்கத்திய நாடுகள் இலங்கையில் இதை டம்ப் பண்ணுகின்ற போக்கு இருக்கின்றனவா? இலங்கையில் டம்ப் பண்ணக்கூடிய, அதாவது இலங்கையில் வந்து அகற்றக்கூடிய இதுகளுக்காக வேண்டி எங்கட அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது திண்ம கழிவு முகாமைத்துவத்தில் அபாயகரமான கழிவுகளை அகற்றும் ஒரு அழகு இருக்கிறது. அவர்களோட ஏதாவது நீங்கள் வந்து ஆறும் ஒரு ஆள் வந்து ஒரு இறக்குமதியாளர் வந்து இவ்வாறான பொருட்களை கொண்டு வரும்போது கட்டாயம் எங்கள்கிட்ட அதாவது உரிமம் பெற வேண்டும். உரிமத்துக்கு கீழே வந்து நாங்கள் அந்த இடங்கள் வரும்போது அதை செக் பண்ணுவோம். செக் பண்ணித்தான் என்ன மாதிரி வேறு எந்த பொருட்களை இவங்கள் இறக்குமதி செய்கிறாங்க. பாவித்த கம்ப்யூட்டர் சென்டர் கொண்டு வந்து வேறு கழிவுகளை கொண்டு வர இயலாது. அந்த கம்ப்யூட்டர் பாவிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குதான், கழிவுகளை கொண்டு வர இயலாது. கட்டாயம் பாவிக்கப்படும். அதாவது வேலை செய்ய வேண்டும். என்ன அந்த கம்ப்யூட்டர் வந்து கட்டாயம் வேலை செய்யணும். சும்மா கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கழிவாற்றக்கூடிய இதுகள் இல்லை. அது மட்டும் இல்லை, வேறு இல்லை எந்த நீங்கள் எலக்ட்ரானிக் வந்து இறக்குமதி செய்யும் போது உதாரணமாக புதிய இறக்குமதி, அதாவது இலத்திரையியல் மின்னியல் உபகரணங்களை இறக்குமதி செய்யும் போது அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. கஸ்டமில் அதுக்கிற ப்ரொசீஜர்களை வந்தாலும் பாவிக்கப்பட்ட கழிவு, அதாவது பொருட்களை இறக்குமதி செய்யும் போது கட்டாயம் எங்களோட லைசனை பெற வேண்டும். லைசன் இது செக் பண்ணித்தான் நாங்கள் இலங்கையில் வந்து பாவனைக்கு அனுமதிப்போம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் தடை இருக்கின்றது. தடை இருக்கு. வெளிநாட்டு கழிவுகளை இலங்கைக்குள் இறக்குமதி செய்யக்கூடாது. நல்லது. இதே நேரத்தில் மருத்துவ கழிவுகள் தொடர்பாக இதுவும் ஒரு அபாயகரமான ஒரு விடயம் தான், சொல்லுங்கள். அதுவும் இந்த மருத்துவ கழிவுகளும் வந்து அபாயகர கழிவுகளுக்குள்ள வருகிறது. உண்மையில் வந்து எக்ஸ்பயர் டேட் முடிஞ்ச மருத்துவ கழிவுகளோ அடுத்த வேறு மருத்துவ கழிவுகள் வந்து இலங்கையை கொண்டு வரும்போது இதை வந்து கட்டாயம் வந்து எங்களோட இது உரிமத்துக்களை வந்து இலங்கை அரசாங்கம் இதை வந்து ஏற்றுமதிக்கு அனுமதிக்காது. கட்டாயம் செக் பண்ணி, உங்களுக்கு தெரியும் அண்மை காலங்களில் வர பிரச்சனைகள் வந்து மீள் ஏற்றுமதி செய்யப்பட்டது என்ன கொண்டு வந்த கழிவுகள் வந்து மக்கள் அதே நேரத்தில் செய்திகளில் பல இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பொதுமக்கள் கூடுகின்ற இடத்தில் கூட கழிவுகளை கொட்டி சென்றிருக்கார்கள். குறிப்பிட்ட வைத்தியசாலை சார்ந்த நபர்கள் அது தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. வைத்தியசாலைகளில் வந்து மருத்துவ கழிவுகளை இருக்கிறது. கட்டாயம் ஒரு வைத்தியசாலை இயங்கும் போது அதாவது தகனம் செய்யக்கூடிய ஒரு பொறி ஒன்று இருக்கணும். தகனம் செய்யக்கூடிய எல்லா கழிவுகளும் அது வந்து அது ஊடாக வந்து மக்களுக்கு தீங்கு இல்லாமல் சகல கழிவுகளையும் தகனம் செய்தாங்க. இன்சினரேஷன் பிளான்ட்னு சொல்லுவோம். அது செய்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை. அதை வந்து அங்கே ஏதோ அந்த இன்சினரேஷன் பிளான்ட் வந்து பலதான சந்தர்ப்பங்கள் இவ்வாறான நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுகள் வந்து சில இடங்களில் வந்து நாங்கள் அதாவது லைசன்ஸ் கொடுக்கும்போது எங்களோட உத்தியோகத்தர்கள் அந்த இடத்துங்களை போய் செக் பண்ணுவாங்க, வேலை ஒர்க் பண்ணுதா இல்லையான்ட்டு. சில ஹாஸ்பிட்டல் வந்து சின்ன ஹாஸ்பிட்டல்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் தங்கியிருக்கின்றது. அவனோட இன்சூரன்ஸ் சின்ன பிளான்கள் இருக்கிறது. நார்மலாக அவனோட பெரிய பிளான்கள் இருக்கிறது. சில இடங்களில் பெரிய பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் பெரிய இன்சூரன்ஸ் பிளான் இருக்கின்றது. அந்த வைத்தியசாலையோட சேர்ந்து அவங்க வந்து அந்த கழிவுகளை கட்டாயம் வந்து இவங்க இன்சூரன்ஸ் தான் செய்யணும். வேறு ஒன்றுமே செய்யலாது. அதாவது மடுவட்டியும் போட இயலாது, திறந்த வழியில் வந்து எரிக்கையும் இயலாது, மற்ற கழிவுகளுடன் சேர்ந்து இவற்றை அகற்றையும் இயலாது. அதாவது இலத்திரைய கழிவுகள் வேறையாக அகற்றப்பட வேண்டும். மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டு சரியான முறையான விதத்தில் வந்து தகனப்படுத்த வேண்டும். அதாவது பொதுவான வேஸ்ட்டுகளை தனி அதில் உங்களுக்கு தெரியும். நாங்கள் கழிவுகள் ஒப்பிடும்போது பொதுவான வேஸ்ட்லேருந்து என்ன செய்யலாம். இலங்கையில் வந்து கூடிய அளவு என்ன வேஸ்ட் இருக்குது, சாப்பாடு கழிவுகள். 75-80 சாப்பாடு கழிவுகள், 15-20 தான் பிளாஸ்டிக் கழிவுகள். அதை விட்டுட்டு இதை வந்து கம்போஸ்ட் செய்யலாம். ஏன் சில இடங்கள் சில உள்ளூராட்சி பிரதேச சபைகள் இந்த அதாவது
கொம்போஸ்டை வந்து அதை கூட்டு பசலையாக்கதை வந்து கூடியளவு ஊக்குவிக்கின்றது. அது தரம் பிரித்து செய்கிறாங்க பல இடங்களில். கொழும்பு போன்ற மாநகர சபையில் வேறு இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ பல உள்ளூராட்சி பிரதேச சபைகள் நகர சபையில் இதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதை வந்து வேற ஒரு நாள் அகற்றி அதை வந்து கூட்டு பசலை தயாரிக்கிறாங்க. ஏன் வீட்டிலே செய்யலாம். இலங்கையில் இந்த கூட்டு பசலை அது வந்து அதிகமாக உங்களுக்கு தெரியும் எல்லா இடங்கள் அது கூடிய விலையும் கூட்டிட்டு இருப்பது என்ன இலங்கையில் செயல்பாடுகள் ஏன்னா இலங்கையில் கூடிய அளவு நம்ம பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை தான் நாங்கள் வெளியேற்றுகின்றோம். அதாவது உக்கக்கூடிய கழிவுகளை கூடிய அளவு வெளியேறு 75-80%. அதே நேரத்தில் வெளிநாட்டு கழிவுகளையும் இறக்குமதி செய்து சாதனை படைத்தவர்கள் தான் நாங்கள். ஆமாம். இந்த நேரத்தில் இன்னொரு விடயம், அருவி ஆறுகள் நீர்வீழ்ச்சி என்பது இலங்கைக்கு முக்கியமான சுற்றுலா பயணிகளை கவர்வது மாத்திரமில்லாமல் எங்கள் நாட்டின் ஒரு வளம் வரம். அதே நேரத்தில் கடல். இந்த சூழலை பாதுகாப்பதற்கான அதிகார சபைக்கு அங்கீகாரங்கள் இருக்கின்றனவா? உங்கள் கட்டமைப்புக்குள் அது வருகின்றனவா? மேல மத்திய சுற்று அதிகார சபை இலங்கையின் சுற்றாடலை பாதுகாப்பதற்கு முகாமைத்தை செய்வதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது தேசிய சுற்றாடல் சட்டத்தை வந்து முதன்மைப்படுத்தி பணி செய்து கொண்டு வருகின்றது. இப்போ கடல் சமுத்திரங்களுக்கு வந்து சமுத்திரங்களை பாதுகாக்கக்கூடிய அதிகார சபை ஒன்று இருக்கின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி நீர் நிலைகளுக்கு தானே கட்டாயம் வந்து அதுகளை பாதுகாக்கிறதுக்கு சட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் அதை வந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இப்போ நீங்கள் அருவி கால்வாய் நீர் வீழ்ச்சிகளை வந்து அதுகள் பாதுகாக்கப்பட்டால் தான் நம்ம குடிக்கிற நீர் வந்து சுத்தம் சுகாதாரமாக இருக்குது. அந்த இடங்கள் வந்து அதாவது மாசுபடுத்தப்பட்டால் நீங்கள் தூய நீரை குடிக்க இயலாது. ஆகவே அந்த இடங்கள் வந்து அதை செய்கிறதுக்காக வேண்டி அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிய செயற்பாடுகள் நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதாவது உதாரணமாக இலங்கையில் வந்து நகர பிரதேசங்களில் கூடியளவு தொழிற்சாலைகள், இந்த தொழிற்சாலைகள் வந்து கழிவுகளை என்ன செய்யணும்? நேரடியாக விடலாமா? எங்கேயும் விடையலாது. அவங்க அதை என்ன செய்யணும்? பரிகரிக்கணும். அதாவது ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி சிறந்த முறையில் ரீட்மெண்ட் பிளான் வச்சு நடத்துகிறாங்களா எங்களோட ஆஃபீஸை செக் பண்ணி அதுக்குரிய எங்களை நியமங்கள் இருக்குது. நியமங்களுக்கு அமைவாக இந்த ரீட்மெண்ட் பிளான்லேருந்து வார நீர் வந்து வெளியேற்றப்படுகுதா? அதாவது அவங்க வெளியிடுற நீர் வந்து அதாவது ரீட்மெண்ட் பண்ணப்பட்ட பிறகு வார நீர் மாதிரியும் வந்து பரிசோதிக்கப்பட்டு அதை வந்து எவ்வாறு அவங்க செய்கிறாங்கன்னு எங்களுக்குரிய அது ஆய்வுக்கூட வசதி இருக்கின்றது. இலங்கையில் உள்ள சகல 9 ப்ரொவின்ஸ்லேயும் வந்து ஆய்வுக்கூட வசதி இல்லை. அவதானிப்புகள் அது நடக்கின்றது. இவ்வாறான பிரச்சனை வரும். உங்களை அண்மையிலையும் கேள்விப்படுவீங்க, சில நிறுவனங்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கம் போட்டிருக்கின்றோம். ஆனால் சொல்லும்போது சில நகர்ப்புறங்களில் சார்ந்து நான் மோட்டார் சைக்கிளில் சில நேரங்களில் அனைத்து இடங்களிலும் பயணிக்கின்ற பொழுதுபோக்கும் இருக்கின்றது. இந்த வத்தலை இலக்கந்தை அந்த அந்த பக்கங்கள் இன்னும் சில இடங்கள் மூக்கை அவ்வளவு நாற்றங்கள் நாற்றம் நீரை பார்த்தாலும் அப்படி இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன? அதே காரணம் கூட உள்ளூராட்சி சபைகள் சில உள்ளூராட்சி சபைகள் வந்து நீர் நிலைகளை அண்டிய பிரதேசங்களை வந்து கழிவுகளை அகற்றுவது சில அப்படியே சில இடங்கள் அவதானிக்கப்பட்டு இதுக்கு இந்த அவதானிப்பு மூலம் வந்து இவ்வாறான இடங்கள் வந்து அகற்றப்படுறதுக்கான செயற்பாடுகளும் வந்து எங்கள் நிறுவனங்களாக செய்யப்படுகின்றது. அவ்வாறான இடங்களுக்கு எதிராக மக்கள் முறைப்பாடுகள் மூலம் சில நேரங்களில் வந்து அவ்வாறு நிறுவனங்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கைகளும் எங்களை சட்டக்கூறு கொண்டு இருக்கின்றது. இது சம்பந்தமாக வந்து சட்ட அலகு வந்து செயற்படுவதால் வந்து கல நிறுவனங்கள், அடுத்தது தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், தனி நபர்களுக்கு எதிராக கூடிய அளவு வழக்கல் தாக்கப்பட்டு உங்களது வழக்கல் தாக்க செயல்பட்டாலும் அதில் அதாவது அதை வழக்கிலிருந்து வர்ற பெறுபவர்கள் வந்து இலங்கை புற நாடுகளில் வந்து அதாவது கூடிய நீண்ட காலம் எடுக்கின்றன. புதிய ஆட்சி முறையில் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கின்றனவா? கடந்த காலங்களில் நீங்கள் அதிகார சபையாக இருந்தாலும் பல அதிகார படைத்த முதலைகள் நழுவுகின்ற போக்கு இருந்தது. இந்த அசுத்தப்படுத்துகின்ற விடயத்தை கேள்வி கேட்கின்ற உரிமை மக்களிடம் இல்லை. அதை சார்ந்து பாதுகாக்கின்ற பெருமுதலைகளை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். செய்திகளில் பல இடங்களில் நாங்கள் பார்த்தோம். இப்போது இந்த சூழ்நிலையில் உங்களிடம் அதிகாரம், சபை அதிகாரம் நடைமுறையில் சரியாக இருக்கின்றன நடைபெற்று கொண்டது. உங்களுக்கு தூய ஸ்ரீலங்கா, அதை கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக சகலதும் என்ன சுற்றாடல் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சமூகம் என்ன இவ்வளவு வந்து சமுதாயம் பாதுகாப்பட்டால் தான் நீ சுற்றாடலம் பாதுகாக்க. உண்மைதான். உண்மையிலே அதாவது உங்களுக்கு தெரியும் வேற இன்னொரு கதைக்க போடா, அதாவது ஊழல் இல்லாத என்ன
ஒரு ஆட்சி ஒன்றுக்கான இந்த இந்த அரசாங்கம் வந்து ஊழல், அதுதான் ஊழல். ஊழலற்ற ஊழலே ஒரு குப்பை தான். அந்த குப்பைகளுக்குள் அந்த குப்பைகளை சேர்ந்த குப்பைக்கெல்லாம் பல குப்பைகள். அதுகளை அகற்ற வேண்டும். இப்போ தற்போதைய அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தாலும் இந்த சுற்றுலா பாதுகாப்புக்காக வேண்டி கூடிய அளவு கரிசனை எடுக்கின்றனர். அதை சுற்றுலா எவ்வாறு பாதுகாக்கப்படும். உங்களுக்கு தெரியும், அண்மையில் நாங்கள் வந்து உலக சுற்றுலா தினம் நடத்தினோம். அதில் வந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை முடிவு கொண்டு வருவோம் என்ற தொனிப்பொருளில் தான் அது வந்து என்ன ஐக்கிய நாடுகள் சபையால் தான் வந்து தொனிப்பொருள் வந்து உருவாக்கப்பட்டு இலங்கையில் வந்து ஒரு பிரசித்தி பெறமாக நாங்கள் இந்த பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். சுற்றுலா அமைச்சு மத்திய சுற்றுலா அதிகார சபை. ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அரசாங்கத்தின் பாரிய பங்களிப்பு நடைபெற்று கொண்டிருந்தாலும் அரசாங்கங்கள் அதை எங்கள் அமைச்சர்கள் பொறுப்பேற்று கூறிய நாளண்டா ஒரு நீண்ட காலம் செல்லும். அது மட்டுமே இலங்கையை திரும்பி இந்த இதுகளில் இருந்து, அதாவது சூழல் பிரச்சனைகளோ வேறு பிரச்சனைகளிலிருந்து மீள்றதுக்கு வந்து கூடிய அளவு நாட்கள் சென்றாலும் கட்டாயம் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் வந்து கூடிய அளவில் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த இதுகள் வந்து அதாவது பொலித்தீன் பிளாஸ்டிக் நாங்கள் எங்களுடைய கேசட் நோட் வர்த்தமானி அறிவுறுத்தலுக்கு எதிராக மேற்கொள்கிறார்களுக்கு எதிராக போலீஸ் பிரிவு ஊடாக வந்து நாங்கள் பரிசோதிக்கப்பட்டு அவங்களுக்கு எதிராக வழக்குகள் செய்யப்படுறது. கோர்ட்டில் வந்து நாங்கள் அதை பிடித்த பொருட்களை வந்து கோர்ட்டில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அவ்வாறான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்தாலும் இப்போ தற்போது எங்களுக்கு ஒரு ஆலை பற்றாக்குறை இருக்கின்றது. இப்போ இனி வருங்காலத்தில் வந்து அந்த அரசாங்கம் எங்களுக்காக வேண்டி ஆளணிகளை வந்து கட்டாயம் வந்து சுற்றாடலை வந்து பாதுகாக்கப்பட வேணும். இவங்களுக்கு சுற்றாடல் உத்தியோகத்தர் வந்து நியமனம் பெற வேண்டும் என்று எங்களுக்கு நியமிக்கிறதுக்குரிய அனுமதி தரப்பட்டது அமைச்சரவையால். அது சம்பந்தமான செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே 25 மாவட்டங்களில் வந்து சுற்றாடலை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த மத்திய சுற்றுலா அதிகார சபை பெரிய ஒரு பங்களிப்பை வழங்கி கொண்டு வருகின்றது. இனி வருங்காலங்களில் வந்து எங்கள் உத்தியோகத்தரை வந்து கடமையேற்ற பிறகு வந்து இவ்வாறான செயற்பாடுகள், அதாவது இன்ஸ்பெக்ஷன் கூட கூடிய இருக்கும். ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் கூடி எங்கே இந்த பிரச்சனைகள் வருதோ அந்த இடங்களுக்கு போய் அறிக்கை விடுவதன் மூலம் அவை வந்து ஒரு சட்ட ரீதியான அவங்களுக்கு எதிரான சட்ட ரீதியான ஒரு பார்வைக்கு அவங்க முகம் கொடுக்க வேண்டி வரும். அதுக்குரிய சிக்கல்களுக்கு அவங்க முகம் கொடுக்க வேண்டி வரலாம். இன்னும் இந்த சூழல் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக மக்கள் எவ்வாறு தொடர்பு கொள்வது, எப்படி அவர்களுக்கு ஆலோசனை பெறுவது தொடர்பாக பல சந்தேகங்கள் இருக்கின்றது. உங்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கலாம். சூழல் சார்ந்த பிரச்சனைகள் நாங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்வது, அவர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது, அவ்வாறான சந்தேகங்களை நாங்கள் எவ்வாறு என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சினுடைய உதவி பணிப்பாளர் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள், அவர்கள் சார்ந்த விடயங்கள், ஏதாவது விடயங்களை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எப்படி தொடர்பு கொள்வது? மேலே வந்து எங்கள்ட நான் சொன்ன ஏற்கனவே கூறியது போல் 25 மாவட்டங்களில் வந்து 25 அலுவலகம் இருந்தாலும் தலைமை அலுவலகம் வந்து பத்திரமுலையில் அமைந்துள்ளது, டென்சில் கொப்பைக்கடவு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இப்போ உதாரணம் வந்து எங்களுக்கு ஹொட்லைன் ஒன்று இருக்கிறது. அதில் வந்து 01128889999. மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துங்க. அதாவது துரித நடிப்பு இலக்கம், அதாவது 01128889999. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹொட்லைன் ஒன்று இருக்கிறது, 1981. அவன் நாங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டு. இவற்றை கூட முறையீடு செய்யலாம். முறைப்பாட்டு அலகண்டு தனிப்பிரிவு இருக்கின்றது. மும்மொழிகளிலும் முறையிடலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய பிரிவுகள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் வெப்சைட் ஊடாக www.cea.lk என்ற இணையதளத்தில் போய் எங்களோட 25 மாவட்டங்களில் தொடர்பு கொள்ளக்கூடிய சகல இதுகளும் இருக்குது, தகவல்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய இவற்றையும் செய்யலாம். அது நேரடியாக வந்து முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம். எங்கள் அதாவது மத்திய சுற்றுலா அதிகார சபையின் தலைமை அலுவலகத்துக்கு அதாவது தலைவருக்கோ படிப்பாளர் நாயகத்துக்கோ வந்து நேரடியாக வந்து எந்த மொழி மூலமாக வந்து தகவல் அறியும் சட்டங்களையும் வந்து கூடிய அளவில் முறைப்பாடுகள் வருது எங்களுக்கு. உதாரணமாக ஒரு பிரதேசத்தில் வந்து ஒரு அரிசி ஆலையோ இல்லாட்டி அதாவது வாகனம் கழுவு இடமாக வந்து தண்ட வேலைகளை செயற்படுத்தும் போதோ அதால் ஏற்படுற அசௌகரியங்களுக்கு தானே, அதாவது சூழல் மாசடையக்கூடிய விதத்தில் வந்து அந்த உரிமையாளர் நடைமுறைப்படுத்தும் போதோ மக்கள் அதுக்கு பாதிக்கப்பட்டால் இவ்வாறான நேரடியான முறைப்பாடுகளை அளிக்கலாம். அதாவது இந்த நிறுவனம் வந்து
சுற்றாடலை பாதுகாத்து கொண்டு ஏதாவது செயற்பாடுகள் மேற்கொண்டுதா, இல்லாட்டி எங்கள்கிட்ட வந்து சுற்றாடலை பாதுகாக்கிறேன்ட்டு லைசனை வாங்கி கொண்டு அங்கே வந்து சுற்றாடலுக்கு விரோதமான செயற்பாடுகள் மேற்கொள்ளுங்களாது. மக்கள் இவ்வாறான இடங்கள் வந்து அவதானித்து எங்களுக்கு வந்து அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க, முறைப்பாடுகள். அந்த முறைப்பாடுகள் நாங்கள் ஆராய்ந்து அந்த இடங்களுக்கு போகிறாங்க. இங்கேருந்து யாழ்ப்பாணத்தில் கம்ப்ளைண்ட் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடிய வசதிகள் போயிட்டு இங்கேருந்து எங்களோட மத்திய சுற்றாடல் தலைமை அலுவலகத்திலேருந்து அந்த முறைப்பாடுகள் வந்து ஆராயப்பட்டு இவை சரியான நாங்கள் கொடுத்த நியமங்களுக்கு அமைவாக இந்த செயற்பாடு அதாவது இந்த நிறுவனத்தை இயக்கி கொண்டு செல்கிறாரா, அவ்வாறு இயங்க முடியாவிட்டால் அந்த நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் வழங்கக்கூடிய உரிமம் சுற்றாடல் பாதுகாப்பு ஊதியம் ரத்து செய்யப்பட்டால் அவர் அந்த செயற்பாடுகள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கு. உங்களுக்கு இந்த காலப்பகுதியில் இவ்வாறான அதிகாரம் படைத்தவர்களுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்படும் போது உங்களுக்கு அழுத்தங்கள் ஏற்படுவது இல்லை? தற்போது இந்த அழுத்தங்களும் இல்லை. சுற்றாடல் சட்டங்கள் மூலம் செய்யக்கூடியமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், புதிய அரசாங்கத்தூடாக வந்து எந்த அதாவது அழுத்தங்களும் வந்து நிறுவனங்களுக்கு பிரச்சனை. ஏனென்றால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், அது மண்ணில் பிறக்கையிலேயே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே ஒரு பாடல், அது சரியாக பொருந்தும். இப்பொழுது கடந்த காலங்களில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக மக்கள் நிலம் என்பது அழகாக இருந்தாலும் பல வேலி பயிர்களை மேய்ந்திருக்கின்றது. இந்த ஊழல் பெருஞ்சாலிகளால் அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுற்றாடல் மாற்றமல்ல, அகம்புறம் அனைத்துமே அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதிகார சபை திணைக்களங்கள் இருந்தாலும் அவர்களை மீறியும் சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அதனால் தான் அந்த கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். பழைய காலங்களில் இவ்வளவு நடைபெற்றிருந்தாலும் நான் புதிய அரசாங்கம் ஊடாக எல்லா மக்களுக்கும் உரிய சிறந்த சேவையை வழங்குவதற்காக தான் இந்த அரசாங்கம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்குரிய அதிகாரங்கள் சரியான பாய்ந்தளிக்கப்பட்டு நிறுவனங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள் தான், மக்களுக்கு தான் சேவை செய்யணும். அதாவது மக்களுக்கு வந்து அவமதிப்போ இல்லாட்டி மக்களுக்கு உரிய செயற்பாடுகளை குறைச்சி செய்யக்கூடியதாக இல்லாமல் மக்கள அதாவது நலனுக்கும் அடுத்த சூழலையும் வந்து பாதுகாத்து கொண்டு செயற்படக்கூடிய நிறுவனங்கள் தான் நமக்கு இலங்கையில் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தரும் தங்கள் கடமைகளை வந்து சரியா செய்ய கண்டிப்பாக செய்ய அரசாங்கத்தை மாத்திரம் குற்றம் சாட்டக்கூடாது. அரச உத்தியோகத்தர்களுக்கும் சரியான கடமை செய்ய வேண்டும். நாங்கள் மக்கள் வரி பணத்தின் மூலம் நாங்கள் அதாவது சம்பளம் பெற நாங்கள் மக்களுக்கு சேவைகளை செய்ய வேண்டும். அரசாங்கத்துக்கு எதையும் குறை கொண்டிருக்கக்கூடாது. நாங்கள் குப்பைகளை வந்து ஏதோ பிரச்சனைகள் நாங்கள் வந்து ரோட்டிலேயோ வெளியில் போட்டுக்கொண்டு அரசாங்கம் வரல இல்லை, அதை மக்கள் தட்டி கழித்திடக்கூடாது. மக்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அவை எல்லாரும் சேர்ந்தா தான் நாட்டை முன்னேற்றலாம். கண்டிப்பாக நம்மள ஒரு சூழல் நாடு வந்து இயற்கை உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஏதோ ஒரு சிறிய ஒரு ஓய்வு இருந்தாலும் கடலுக்கு போகிறோம் என்ன, அடுத்த ஒரு சிறந்த நீர்வீழ்ச்சி தளத்துக்கு போகிறோம், ஆற்றங்கரையோரத்துக்கு போகிறோம் என்ன. அவ்வாறான சூழலை வந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்து கொண்டே இருக்கணும். இது பாதுகாக்கப்பட்டால் தான் நம்மட வருமானமும் கூட எல்லாம் உல்லாச பயணத்துறைகளாக நம்மளும் ஒரு சுவதையை அதாவது ஆரோக்கியமான ஒரு பரம்பரை கட்டி எழுப்பலாம். உண்மை கட்டாயம் இது தேவை என்ன. அதாவது நம்மளோட வளங்களை கொண்டே நம்ம அதை வந்து பயன்பெறக்கூடிய ஒரு சிந்தனையை வந்து நாங்கள் உருவாக்குவோம். ஏனென்றால் அனைவரும் ஒன்றாக இருந்து தான் இவர் கூறியது போல நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அன்றே ஔவையார் அழகாக சொல்லியிருக்கின்றார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடியுயரும், குடியுயர கோணுயரும். அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பினால்தான் இந்த நாடு மிகச்சிறந்த ஒரு நாடாக அமையும் என்பது நிச்சயமான ஒரு விடயம்தான். எனவே மத்திய சுற்றுலாத்துறையிலிருந்து உதவி கல்விப்பணிப்பாளராக இங்கு வந்து திரு லோகச்சந்திரன் அவர்கள் பல கருத்துக்களை உங்களிடம் முன்வைத்திருந்தார். மக்களாகிய நீங்கள் அவர் தொடர்பான பல விடயங்கள் உங்களுக்கு பெற தெளிவூட்டல்களை அமைத்திருக்கும். உங்கள் சார்ந்த பிரதேசங்களில் எதுவும் பிரச்சனை என்றால் கூட அவர்களது அவசர இலக்கங்கள் 1981 இந்த இலக்கங்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு உங்கள் குறைகளை கூறலாம், ஆலோசனைகளை கூட பெறலாம். அந்த வகையில் இங்கு வந்து பெறுமதியான உங்கள் நேரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டவைக்கு நன்றி.